மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் எந்த இடத்திற்கும் பொது இடத்திலும் அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்தால் தங்குவதற்கு பொருத்தமான ஒரு இடம் என்பதில்லை. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பல முறை சந்தித்து நேரில் தெரிவித்திருக்கிறேன். கட்டாயமாக ஒரு ஆய்வு மாளிகை அமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக அன்போடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று அவர் மறந்துட்டாரு. போன முறை அவர் கேள்வி கேட்கிறபோது சொன்னார், ஒன்று நீங்கள் கட்டித்தாருங்கள், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கட்டுங்கள் என்று சொன்னார். அதற்காக முதல்ல நன்றி. பெரும்பான்மையாக எனக்கு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் இருக்கிற தாலுகா மையமாக இருக்கிற அந்த தாலுகா தலைமையிடமாக இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி பொதுப்பணித்துறையின் சார்பாக ஆய்வு மாலையோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக சர்க்கியூட்டர்ஸாக கட்டித்தாருங்கள் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் எங்கள் துறைக்கு அனுப்பியிருக்கிறேன். எவைகளெல்லாம் புனரமைக்கப்படும். உதாரணமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களோட கேட்ட திருச்செங்கோடு தாலுகா தலைநகர் ஆன்மீக நகர் எங்களுடைய சர்க்கியூட்டர்ஸை நீங்கள் புதுப்பிச்சு கொடுத்தா போதும்னாரு. நான் அன்னைக்கு கூப்பிட்டதெல்லாம் எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்ம இடத்துல இருக்கிற 50க்கும் மேற்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிரில் இருக்கிற நண்பர்களும் சரி, என் பின்னால் இருக்கிற நண்பர்களும் தொடர்ந்து எனக்கு கொடுத்தனுடைய விளைவாக எதையெல்லாம் நாம் பழுது பார்த்து சீர் செய்யலாம், எவைகளெல்லாம் புதியதாக அதெல்லாம் தயார் செய்ய சொல்லியிருக்கிற பட்டியலை அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ஆண்டு எதெல்லாம் படிப்படியாக எடுத்துக்கொள்ள முடியுமோ நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சர் அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டிலிருந்து வரும் ஆண்டுகளில் அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் காந்திராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எரியோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 1 ஏக்கர் நிலம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாக இருக்கிறது. அது பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் அது ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு அது மிக பழமையான கட்டடமாக இருந்த காரணத்தினால இடிந்து போய்விட்டது. அந்த இடத்துல சில ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டன. அதையெல்லாம் நாங்கள் அகற்றி இருக்கிறோம். எனவே அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆய்வு மாளிகை என்று சொன்னால் நாங்கள் பெருசாக கேட்கல. மொத்தம் நிர்வாகத்திற்கு, ஆபீஸுக்கு, அதே போல ஒரு ரூம் இருந்தா கூட போதும் எங்களுக்கு. அதனால அந்த இடத்துல கட்டி ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டணும். மொத்தத்துக்கு 85 லட்சம் ரூபாய் தான் எஸ்டிமேட்டு. எனவே மாண்புமிகு அமைச்சர் இடத்துல 2021 நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த ஆண்டு அதை செய்து தருவதாக அன்றைக்கு என்னுடைய கோரிக்கை முடிவு செய்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டே அதை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் மூலமாக பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பொதுப்பணித்துறையின் கீழ் 109 சுற்றுலா மாளிகை கட்டப்பட்டு அவர்களெல்லாம் பராமரிப்பில் இருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர் நேரடியாக என்னிடத்தில் சொன்னார். வேடச்சந்தூரில் நகரப்பகுதி மையப்பகுதியில் 1 ஏக்கரா நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. நாம் அதில் கட்டடம் கட்டவில்லை என்று சொன்னால் தனியார் யாராவது ஆக்கிரமித்து விடுவார்கள். எனவே நெடுஞ்சாலைத்துறையினுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு கட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்ன பல சட்டமன்ற உறுப்பினர்லாம் இவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அந்த பட்டியல் தான் அந்த வேடச்சந்தூரும் இருக்கிறது. அதற்கு இந்த ஆண்டே முதலமைச்சருடைய அனுமதியோடு முன்னுரிமை அளிக்கப்படும். விழா 185 மாண்புமிகு உறுப்பினர் பண்டாரி, மாண்புமிகு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி சத்தியமங்கலம் குழந்தை வளர்ச்சி சட்டத்தின் கொளிஞ்சானூர் குழந்தைகள் மையத்திற்குட்பட்ட மூலக்கடை துணை கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 225 மட்டுமே ஆகும். எனவே அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மூலக்கடை துணை கிராமத்திற்கு என்ன குழந்தைகள் மையம் துவங்க இயலாது. மாண்புமிகு உறுப்பினர் பண்டாரி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பவானிசாகர் தொகுதியில் உள்ள சத்தியமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட இக்கரைநகரம் ஊராட்சியில் மூலக்கடை எனும் கிராமம் உள்ளது. இந்த ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொளிஞ்சானூரில் தான் குழந்தைகள் மையம் உள்ளது. ஆகவே மூலக்கடையில் புதிதாக குழந்தைகள் மையம் அமைத்தும், மாக்கனோங்கமை ஊராட்சியில் உள்ள மங்களபுரத்திலும், சத்தியமங்கலம் நகராட்சியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் அன்னை வீதியிலும், பவானிசாகர் ஒன்றியத்துக்குட்பட்ட பாச்சாமலனூர், தச்சு பெருமாள் வளையம், புங்கம்பள்ளி, ஆலாம்பாளையம், நல்லூர், நேருநகர் ஐயப்பன் கோயில் வீதி, புங்காறு போன்ற பகுதிகளில் அங்கன்வாடி குழந்தைகள் மையம் செயல்பட்டு வருகிறது. மேற்கண்ட ஒவ்வொரு மையத்திலும் 20 குழந்தைகளுக்கு மேல் உள்ளனர்.
இந்த மையங்கள் தனியார் கட்டிடத்தில் தான் இயங்கி வருகிறது. இந்த தனியார் கட்டிடத்தில் குழந்தைகளுக்கு போதுமான இடவசதி வாய்ப்புகள் இல்லை. ஆகவே குழந்தைகளின் மேல் அக்கறை கொண்டு மேற்கொண்டு அங்கன்வாடி குழந்தைகள் மையத்துக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தர அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சத்தியமங்கலம் வட்டாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாடகை கட்டடத்தில் உள்ள பட்டியலெல்லாம் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னாரி அவர்கள் இங்கு பட்டியலிட்டார்கள். அங்கு சத்தியமங்கலம் வட்டாரத்தில் தனியார் வாடகை கட்டடத்தில் 41 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆகவே நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கைப்படி அந்த வாடகை கட்டிடங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அளித்து ஊரக பகுதியாக இருந்தாலும் நம்முடைய பேரூராட்சி நகர பகுதிகளாக இருந்தாலும் முன்னுரிமை அளித்து கட்டித்தரப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். பவானிசாகர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தேசியபாளையம் ஊராட்சி புங்கமலை என்னும் கிராமத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்ட அலுவலகம் கட்டிடமானது மிகவும் பழமையான கட்டிடமாகும். இந்த கட்டிடமானது மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்துள்ளது. மழை காலங்களில் இந்த கட்டிடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த அலுவலக கட்டிடத்தில் தான் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தாய்சேய் குழந்தைமார்கள் அதிகம் பேர் வந்து செல்கின்ற இடமாக இந்த அலுவலகம் உள்ளதால் கருணையோடு பரிசீலனை செய்து புதிதாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் கட்டித்தர அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் வட்டாரத்திற்கு குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். நம்முடைய துறையின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்து இதுவரைக்கும் கட்டித்தரப்படவில்லை. ஆனால் அது மழைக்காலங்களில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறுவதற்கேற்ப ஆட்சித்தலைவரோ இல்லை நம்முடைய துறையின் பிற துறைகளின் மூலம் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு இல்லை மாற்று கட்டிடத்தில் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த துறை நடவடிக்கை எடுக்கும். விநாயகன் 186 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ராஜகுமார். மாண்புமிகு பால்வள